Please subscribe Sadhguru Sai Creations. உச்சி முதல் பாதம் வரை குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், லங்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீத்திங் லெவல், அதேமாதிரி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பம்பிங் லெவல், 10லேருந்து 20 வயசு இருக்கிறவங்க 1 டீஸ்பூன் போதுமான விஷயந்தான். காலை மாலை எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஸ்டாமினா, மெட்டபாலிசம், இந்த ஆக்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூளை சிதைவு, மூளை சுருக்கம், ADHD, அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடமெண்ட்டு, இது எல்லாமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இல்லைன்னா கேட்டாக்கா டக்குன்னு திரும்ப மாட்டாங்க. இந்த கவன ஈர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது குறையுது பார்த்தீங்களா, அவ்வளோ சக்தியை கொடுக்கக்கூடியது. ஹார்ட்டுக்கு மிக 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 அற்புதமான ஒன்று. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதை தான் பார்க்க போகிறோம். இந்த விதை பார்த்திங்கன்னா ஹலிம் சீட்ஸ், அதாவது சாலியா விதை அப்படின்னு சொல்லுவாங்க. பல கோடி நன்மைகளை தரக்கூடியது. அப்போ பாருங்கள், நன்மைனாலே ஒரே வார்த்தையில் பொருந்தும். பல கோடி நன்மைகள் ஹெல்த்துக்கு. உச்சி முதல் பாதம் வரை குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஹாலிம் சீட்ஸை எடுத்தோம் அப்படின்னா, அதாவது சாலியா விதையை எடுத்தோம்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு விதை எவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. இன்றைக்கி விதைகளை பற்றி நிறையா பேசுகிறோம். ஆனால் அந்த சாலியா விதை சாதாரண விஷயம் கிடையாது. இதை ஒருத்தவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்களோட வியாதிகள் குறைய தொடங்கிவிட்டன. இன்னும் சொல்லப்போனால் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி லங்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீத்திங் லெவல், அதேமாதிரி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பம்பிங் லெவல், கல்லீரல் மண்ணீரல் இருக்கக்கூடிய ஒர்க் அவுட், அதேமாரி ஃபேட்டி லிவர், குடலுடைய வளம், எல்லா உறுப்புகளையுமே சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. எல்லா உறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த சாலியா விதைக்கு இருக்கிறது. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எப்படிலாம் எடுக்கலாம்? இந்த குழந்தைங்களுக்கு இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். நீ சூப்பராக விளையாடலாம், பக்காவான எனர்ஜி கிடைக்கும், நல்லா படிக்கலாம், மெமரி இருக்கும் அப்படின்னு. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். கடல உருண்டை மாதிரி, அதை கடல உருண்டைலாம் பண்ணுவாங்க இல்லையா, நல்லா அழகாக என்ன பாவு காய்ச்சிருவாங்க, அதில் கடலெல்லாம் போட்டு உருண்டை பிடிப்பாங்க இல்லையா, எள்ளு உருண்டை மாதிரி இந்த சாலியா விதைகளையும் உருண்டை பிடித்து கொள்ளலாம். அதே மாதிரி எள்ளு உருண்டையிலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எல்லே பயங்கர சக்தி, சாலியாவும் சேர்ந்தால் மகாசக்தி. அதே மாதிரி கஞ்சி மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மற்ற மில்லட்ஸோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். தோசை மாவில் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி எள்ளு தோசை செய்கிறாங்க இல்லையா, எள்ளு அடை செய்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சாலியா விதையை எந்த உணவு மூலியமாக நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிறீங்களா, எந்த கஞ்சிலையும் இதையும் ஒரு ஸ்பூன், பெரியவங்க 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 10லேருந்து 20 வயசு இருக்கிறவங்க 1 டீஸ்பூன் போதுமான விஷயந்தான். காலை மாலை எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஸ்டாமினா, மெட்டபாலிசம் ப்ளஸ் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், இது எல்லாமே அதான் சொன்னார். கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய நன்மைகளை இந்த விதையில், சின்ன விதையில் கடவுள் படைச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் இந்த விதையை பற்றி தெரியுது. சார் சாலியா விதைன்னே நீங்கள் சொல்லி தான் சார் தெரியுது. எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு இதை பற்றி டீப்பாக ஒரு ப்ரொஃபஸர் எடுத்து வச்ச ஒரு ரிசல்ட்டை தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய சான்றோர் பெரியவங்க எல்லாமே இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவசியம் இல்லை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு பொறி மாதிரி எடுத்து வாயில் அள்ளி போட்டு மென்று சலைவாவோடையும் சாப்பிட்லாம். ஆக மொத்தத்தில் நம்மளோட உயிர் இயக்கம் இயங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் தயங்காமல் சில விஷயங்கள் கிடைக்கிது பார்த்திங்களா. அந்த எனர்ஜி பேட்டரி பூஸ்டர், இந்த பூஸ்டர் மகா பூஸ்டராக மாறணும். நல்ல மெமரி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி, அதேமாரி அடமெண்ட். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த விதையை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு இருப்பாங்க. நான் அந்த குழந்தை பச்சை இளம் குழந்தைய சொல்லலை, நல்லா கவனமாக இருங்க. ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு அவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி மில்லட்ஸோட கஞ்சி கொடுக்குறாங்க, சத்து மாவு கஞ்சி கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து இந்த சாலியா விதையும் சேர்த்து செய்யும் பொழுது மகாசக்தியாக மாறும். இந்த ஆக்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூளை சிதைவு, மூளை சுருக்கம், ADHD, அது மாதிரி பார்த்திங்கனாக்கா அடமெண்ட்டு, இது எல்லாமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த சாலியா விதை மட்டும் கொடுத்து பாருங்கள். மூளையின் வளம் பெருசாக இருக்கும் பொழுது, சக்தியாக இருக்கும் பொழுது மோட்டார் சென்சாரி சூப்பராக வேலை செய்யும். இப்போ அடமெண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து இருக்கிறாங்க, அவங்களாம் பேலன்ஸ் பண்ணும். மோட்டார் சென்சரி பேலன்ஸில் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையே. நம்ம அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான சிக்கல். படின்னு பசங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அவன் பார்த்து மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க, ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா கேட்டாக்கா டக்குன்னு திரும்ப மாட்டாங்க. இந்த கவன ஈர்ப்பு இருக்குது பார்த்திங்களா, அது குறையுது பார்த்திங்களா, இது அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மூளை பலமாக இருக்கும், சிந்திக்கும் திறன், IQ லெவல் எல்லாமே மூளைக்கு சத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு சத்து, லங்ஸுக்கு சத்து, வயிறுக்கு சத்து, செரிமான பிரச்சனை இருக்காது, இன்றைக்கி கான்ஸ்டிபேஷன் இருக்காது. ஆக மொத்தத்தில் வரிசையாக தலையிலேருந்து காலையிலேருந்து தலை வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் பல கோடி நன்மைகள்னு எல்லாமே சொல்லிட்டாங்க.
ஆக மொத்தத்தில் என்னுடைய தகவல் இந்த விஷயங்களை போய் சேரட்டும், குழந்தைகளையும் சாரட்டும், பெரியவங்களுக்கும் சாரட்டும். இதே பெட்ஸிக்காக இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கஞ்சி மட்டும் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அதோட இதை சேர்த்து கொடுத்துட்டு வந்து பாருங்கள், சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க. ஸோ இது வந்து படுக்கையில் இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம வந்து கஞ்சி சாலிட் ஃபுட்டாக கொடுக்குறவங்களுக்கும் சரி, அதோடு சேர்த்து சாலியா விதையும் சேர்த்து கொண்டு போங்க. எந்த விதமான தீங்கும் கிடையாது. இதில் வந்து ஹையாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சைடு எஃபெக்ட் கிடையாது. அதேமாதிரி தான் அவ்வளோ சக்தியை கொடுக்கக்கூடியது. ஹார்ட்டுக்கு மிக 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 அற்புதமான ஒன்று. இந்த சுருங்கி விரியுது பார்த்திங்களா, டப்பு 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 அந்த ரிதமே இதை கொடுத்து கரெக்டாக ஒரு எக்கோ எடுத்து பார்த்து பாருங்கள், EF லெவல் சூப்பராக ஏறி இருக்கும். ப்ரீத்திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த லங்ஸ் சுருங்கி விரியுது பார்த்திங்களா, நொரடப்பாவுடைய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த மண்ணீரல் கல்லீரல்லாம் பார்த்து செரிமான பிரச்சனையே இருக்காது. ஆக பார்த்தா கால்பேடர் சூப்பராக இருக்கும். இப்படி உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸையும் வளமாக வைத்துக்கூடிய ஒரு சக்தி இந்த சீடுக்கு உண்டு. அதனால் இதை தனியாக தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மில்லட்ஸோட ஒரு சத்துமா கஞ்சோட, தோசையோட, ஃபுட்டோட, கஞ்சோட என்னென்ன விஷயங்களெல்லாம் உடம்புல சேருதோ அவங்கெல்லாம் நீண்ட ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, சக்தியோடு இருப்பாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, கண் பார்வை நன்றாக இருக்கும், முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும், ஸ்கின் க்ளோ, மெலோனியன் பேலன்ஸ் வந்து செமையாக இருக்கும். மெட்டபாலிசம் இதுதானே எல்லா நோய்க்கும் காரணம். மெட்டபாலிசம் ஹையில் இருந்துச்சுனாக்கா ஒருத்தனுக்கு வியாதியே கிடையாது. ஒருவேளை கம்மியாக இருக்குது, அது மட்டும் ஹை பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற வியாதிலாம் சூப்பராக சரியாயிடும். அப்போது இந்த விதை உங்களுக்கு மெட்டபாலிசத்தை ஹையஸ்ட்டாக கொண்டு வந்து நிறுத்தும், பிளட் கவுண்ட் நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக அதான் சொல்லுங்கள், பல கோடி இருக்கும் போது நான் சொல்கிறது கொஞ்சம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த சாலியா விதையை. ரொம்ப 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 முக்கியமானது இந்த விதை. ஸோ சாப்பாடோட பொறுமையாக சேர்த்துட்டு வந்தோம்னா நோய் இல்லாமல் வாழலாம், நோய் இருந்தாலும் குறைச்சிக்கலாம், நீண்ட ஆயுளோடு இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், பிடிச்சதை சாப்பிட்லாம். அதேமாதிரி இது வேணாம், அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குது, எனக்கு வயிற்றில் அலர்ஜி இருக்குது, இந்த அலர்ஜிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சூப்பராக சரி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா வயிறு சுத்தமாக இருக்கும், பிளட்டு நல்லாயிருக்கும். அப்போ அலர்ஜி எப்படி இருக்கும்? நல்ல கிருமிகள் மட்டுமே வயிற்றில் இருக்கும், கெட்ட கிருமிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஷனில் போயிடும். இப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம், நம்மளை பாதுகாக்கிற ஒரு விஷயம், அரண்மனை மாதிரி பார்த்துக்கிறது, அரணாக இருந்து பார்த்துக்கிற எல்லா சக்தியும் இந்த சாலியா விதைக்கு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸீடு இருக்குது, சாலியா விதை இருக்குது, சியா சீட்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு. அதில் இந்த சாலியா விதைன்னு போய் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டாலும் கிடைக்கும், நாட்டு மருந்தில் கிடைக்கும், ஆர்கானிக் ஸ்டோரில் கிடைக்கும். ஆகத்தில் இது மிஸ் பண்ண வேணாங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இன்றைக்கி சோர்ந்து உழுவுற காலத்தில், டயர்டாக இருக்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய விதைகளை எல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.